இந்த வாரம் அரசியல்ல நடந்த பரபரப்பான நிகழ்வுகளை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அமித்ஷாவை சந்திச்சிருந்தாரு. அவரை தொடர்ந்து அண்ணாமலையும் டெல்லிக்கு போய் அமித்ஷாவை சந்திச்சாரு. அண்ணாமலைய பிஜேபியோட மாநில தலைவர் பொறுப்புல இருந்து நீக்க வேணும்னு நிபந்தனையை எடப்பாடி பழனிசாமி முன்வைத்ததா தகவல் பரவி இருந்துச்சு. தொடர்ந்து அண்ணாமலை அக்கட்சியின் நன்மைக்காக தொண்டனா இருந்து கூட பணி செய்வன்னு சொல்லி இருந்தாரு. இதனால மாநில தலைவர் பொறுப்புல இருந்து அண்ணாமலை மாற்றப்படுவாரா இல்ல அவரே நீடிப்பாரா என்ற நிலையில தமிழக பாஜக தலைவர் பதவிக்கு நான் போட்டியிடலன்னு அண்ணாமலை அறிவிச்சாரு. இந்த பதவிக்கு நயினார் நாகேந்திரன் தவிர வேறு யாரும் போட்டியிடாததால பாஜக மாநில தலைவரா நயினார் நாகேந்திரன் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவார் என்ற தகவல் வெளியாகி இருந்துச்சு. அதன்படி இப்போ தமிழக பாஜக தலைவரா நயினார் நாகேந்திரன் பதவியேற்க இருக்காரு. இதை தொடர்ந்து மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷாவோட வருகை, எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை சந்திப்புன்னு தொடர்ந்து மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா தமிழகத்திற்கு வருகை, எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணிய உறுதி செஞ்சிருக்கு. மேலும் தேசிய அளவுல அண்ணாமலைக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும்னு சூசகமா அமித்ஷா சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் பாஜக அதிமுக என்டிஏ கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்க நிலையில மற்றொரு பக்கம் கூட்டணி கட்சி தலைவரா எடப்பாடியை எப்பவுமே ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அண்ணாமலை பேசிய வீடியோக்களும், கொள்கைன்னு வரும்போது கொள்கைக்கு தான் அதிமுக முக்கியத்துவம் கொடுக்கும், சட்டமன்ற தேர்தல்ல பிஜேபியோட கூட்டணி கிடையாது போன்ற பழனிசாமியின் வீடியோக்களும் இப்போ நெட்டிசன்களால இணையத்துல பரப்பப்பட்டு வருது. கூட்டணி பற்றி அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது ஓபிஎஸ் சேர்த்துக் கொள்ள கூடாது என்ற நிபந்தனை விதிச்சதா சொல்லப்படுது. அதன்படி எதிர்காலத்துல பாஜக கட்சியோட கூட்டணி அமைப்பதற்கு வசதியா எம்ஜிஆர் அதிமுக என்ற புதிய கட்சியை ஓபிஎஸ் தொடங்க இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இது ஓபிஎஸ்க்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு தெரியல. ஆனா ஓபிஎஸ் கட்சி தொடங்கினா பெரிய அளவுல பாஜக வர கண்டுகொள்ள வாய்ப்பில்லை என்பதுதான் அரசியல் நோக்கர்களின் கருத்தா இருக்கு. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற பாமக கூட்ட மேடையிலேயே ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் மோதல் ஏற்பட்டுச்சு. இதையடுத்து இப்போ பாமக தலைவர் பதவியை நானே எடுத்துக் கொள்கிறேன் அப்படின்னும் அன்புமணியை செயல் தலைவரா நியமிக்கிறேன்னு ராமதாஸ் கூறியது அரசியல் வட்டாரத்துல சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதையடுத்து ராமதாஸை சமாதானப்படுத்தும் வகையில ஜி.கே. மணி பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காரு. அதன் பின்பு அவரோட என்ன பேசுனன்னு வெளியில சொல்ல முடியாது, விரைவிலேயே நல்ல செய்தி வரும்னு சொல்லியிருக்காரு. மேலும் நான் சொன்ன எல்லாத்தையுமே அவர் கேட்டுக்கிட்டாருன்னு சொல்லியிருக்காரு. கடந்த 6ஆம் தேதி நடைபெற்ற திமுக கூட்டத்துல பெண்களை பற்றி கொச்சைப்படுத்தி பேசும் விதமாகவும் சைவ வைணவ மதத்தை அவமதிக்கும் விதமா அமைச்சர் பொன்முடி பேசியது சர்ச்சையாகி இருந்துச்சு. இதுக்கு கனிமொழி உட்பட பலரும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. பொன்முடியிடம் இருந்து திமுகவோட துணை பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. பொன்முடிக்கு பதிலா திருச்சி சிவா துணை பொதுச் செயலாளரா பதவி வகிப்பாருன்னு அறிவிக்கப்பட்டது. சர்ச்சை பேச்சுக்கு பிறகு திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியில இருந்து பொன்முடி நீக்கப்பட்டாலும் அவரை அமைச்சர் பதவியில இருந்து நீக்கணும் அப்படின்னு பாஜக வலியுறுத்திட்டு வராங்க.